ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குற மாதிரியாக இருக்கும் அண்ட் நிறைய சுற்றி வளைச்சு சொல்லியிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 6. இவன் நானே என் ஃப்ரெண்டோட டாட்டர் தான். ஒரு சின்ன பிரச்சனை பண்ணதுனால இப்போ என் கூட தான் இருக்கா. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு மாமார் சொல்லுவோம். என் பேரு நினை, நான் இப்போ ஒரு நிஞ்சா மிஷனுக்காக என் பாடி அண்ட் சோலை கொடுக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு நினை சொல்றேன். இந்த டஞ்சனுக்குள்ள போறதுனால டெம்பரரியா நம்ம ஹீரோவோட பார்ட்டி எல்லாத்தையும் ஏ ரேங்கா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அஃபிஷியலா நம்ம கில்டுக்கு அடியில தான் அந்த டஞ்சன் இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. இதோட என்ட்ரன்ஸை சீல் பண்ணி வைக்கதான் கில்டையே இதுக்கு மேல கட்டியிருக்காங்க அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லிட்டு யோக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். அந்த இன்னொரு ஏ ரேங்க் பார்ட்டியோ பின்வாங்கிட்டாங்க. உள்ள போயிருக்கிறது தண்டர் பைக் மட்டும்தான் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. அவங்க சும்மா பேரு ப்ராப்ளம் ஆகணும்னு நேம கொடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சைமன் பெர்க்லேங்கிற ஒருத்தன் தான் தண்டர் பைக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கேர்ஃபுல்லாரு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும் எல்லா டஞ்சனுக்கும் அது போதும் தானே நம்ம ஹீரோ சொல்றான். அப்பப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதோட ரூல்ஸ் சொல்லிட்டு இப்போ உள்ள கிளம்புறாங்க. பென்வர்ட் மாமா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். உள்ள இருந்து நீங்க எதையோ கொண்டு வரணும்லாம் அவசியம் இல்ல, ஜஸ்ட் ஸ்கவுட் மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும் அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றாரு. நம்ம ஹீரோ இப்போ அவனோட லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறான். க்ளோவரோட அடுத்த வீடியோ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அக்ரமேட்டிக் டார்க்னஸ் குள்ள என்டர் ஆகுறோம். நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம்ல சொல்றான். உள்ள போனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஹீரோ கொடுத்த ஆர்டிஃபேக்ட் தான் நினை யூஸ் பண்ற. மான்ஸ்டர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நான் முன்னாடி போய் ஸ்கவுட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ இன்விசிபிள் ஆகி போறா. இந்த ஸ்டாஃப் உனக்கு சூப்பரா இருக்குன்னு ட்ரெயினை பார்த்து சொல்றாங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சில்க்கு கேட்கவும் நான் நினைச்ச அளவுக்கு இது அப்படி ஒன்றும் எக்ஸைட்மெண்டா இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. பட் எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. காசுக்காக தான் நான் ஒரு அட்வென்ச்சராகவே வந்து ஜாயின் பண்ணேன். பட் இப்போ நாங்க ஆசைப்பட்ட கோலான வீடை வாங்கியாச்சு. உங்க கோலான அக்ரபட்டிக் டார்க்னஸ் குள்ளேயே இப்போ வந்துட்டோம். உங்க ட்ரீம் நிறைவேறினது நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சில்க் சொல்றா. வேர்ல்டோட எட்ஜான பிஸ்கெட் இந்த இடத்துல இருக்கு, அதை தான் பார்க்கணும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சம்திங் வியர்டா இருக்குன்னு நானே வந்து ரிப்போர்ட் பண்றா. பார்த்தா ஒவ்வொரு ஃப்ளோரும் வேற வேற மாதிரி, ஈவன் டைரக்ஷன்ஸ் கூட வித்தியாசமா இருக்கு. தண்டர் பைக் எப்படி நேரம் ஒரு 8th ஃப்ளோருக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. என்ஜின்ல ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கான்னு பாக்குறது மட்டும்தான் இப்போ இவங்களோட வேலை. இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் அகாடமி ஸ்காலர்ஸும் கில் மாஸ்டர் பார்த்துட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கேயும் நிறைய படிகள் இருக்கேன்னு மாதிரி நான் கேட்கவும் அயான் டஞ்சன்ல நடந்த மாதிரி தான் வேற ஃப்ளோருக்கு டைரக்டா தாவ முடியாது, பேஸ் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். தூரத்துல ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. அது பார்க்க ஸ்ட்ராங்கா தெரியுது. இங்க இருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் மரினா நீ இந்த கிராஸ் பவர் யூஸ் பண்ணு, உன்னோட ஸ்பாடை யூஸ் பண்ணாதான் நம்ம ஹீரோ கொடுக்குறான். எனக்கு இப்பதான் செகண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. ஸ்க்ரோலை நீங்க ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண அப்புறமா எனக்கு சாமராங்கிற ஜாப் கிடைச்சிருக்கு. ஸ்பாடை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த கிராஸ் பவர் யூஸ் பண்ண சொல்லிட்டீங்களேன்னு மரினா வருத்தப்படுறா. சரின்னு இப்ப எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராகிறாங்க. நம்ம ஹீரோவும் பிரிசமிக் மிசைலை யூஸ் பண்றான். ஆக்சுவலி இந்த பிரிசமிக் மிசைலுங்கிறது வேற வேற ஸ்பெல்ல ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றது தான். எல்லாரும் சேர்ந்து இப்ப அட்டாக் பண்ணவா அந்த மான்ஸ்டர் அசைஞ்சு அட்டாக் பண்ண வருது. தூரத்துல இருந்தே அதை அட்டாக் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு கிட்ட அட்டாக் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துருது. ஜார்னாக் மேலேயும் நீங்க இந்த அட்டாக் தானே யூஸ் பண்ணீங்க, நான் அதை டிவில பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் அதை கிட்ட பாக்குறேன், வேற லெவல் அப்படின்னு சொல்லி நானே சொல்றேன். இப்போ ஒரு சேஃப்டி ஏரியால இவங்க எல்லாரும் கேதர் ஆகுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தான். என்னென்ன இவங்கட கம்மியா இருக்கு, என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறத ரீசெக் பண்ணிக்கிறாங்க. செல்க்கு நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் பேக் வாங்கி கொடுத்துருக்கான். அதுல நிறைய ஆரோஸ் இருக்குன்னு வா சொல்றா. இப்போ இங்க இருக்கிற ட்ரெஷர் செஸ்ட்டை இவங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ணதோ சரிதான். ஒரு சி ரேங்க் பார்ட்டிக்கு ரேர் ஆர்டிஃபேக்ட் கிடைச்சா மக்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னு செல்க்கு சொல்றா. ட்ராப்பை ரிமூவ் பண்ணி நிறைய அந்த ட்ரெஷரை ஓபன் பண்றா. நிறையவே வேல்யூபிளான ஜுவல்ஸ் அதுல இருக்கு. சில்க் எல்லாத்தையும் நீ எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. இது ஒரு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. பட் இது என்ன ஆர்டிஃபேக்ட்ங்கிறது நம்ம ஹீரோக்கே தெரியல. இந்த ஆர்டிஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கே தெரியல. எக்ஸாக்டா சொல்லணும்னா இது ஒரு பேபி மாதிரி. இனிதான் இது ஆர்டிஃபேக்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இது வேணும் ரெயின் மரினா ரெண்டு பேரும் கேட்கறாங்க. கில் மாஸ்டருக்கு ரிப்போர்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இதை தாரா நம்ம ஹீரோ சொல்றான். ரெயின் உன்னோட கையை காட்டு, இந்த ரிங் உன்னோட ரிங் ஃபிங்கர்ல தான் செட் ஆகும் நம்ம ஹீரோ அவளுக்கு போட்டு விடுவோம். ரெயின் ரொம்பவே வெக்கப்படுறா. இது சானிட்டி ரிங், உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி இது உனக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பிளாக் பாக்ஸை நீ வச்சுக்க மரினா அப்படின்னு ரெயின் விட்டு கொடுத்துருத்தா. செகண்ட் ஃப்ளோருக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டா நினை வந்து நிக்கிறா. அந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு நினை சொல்றேன். டைரக்ஷனை வச்சுதான் அந்த ஆர்டிஃபேக்ட் ஒர்க் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். செகண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான ஸ்டார் கேஸ் கிட்ட ஒரு சேஃப் இடம் இருக்கு. அந்த இடத்துல இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. வந்த வழி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா அந்த இடமே அப்நார்மலா இருக்கு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே ஷார்க் கட் மாதிரியான மான்ஸ்டரையும் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ட்ரெஷர்லயும் ரொம்ப வேல்யூபிளான ஆர்டிஃபேக்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதுவே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ரெயின் கையில போட்டு விட்டு அந்த ரிங் ஆர்டிஃபேக்ட் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டி அண்ட் அந்த பிளாக் ஸ்பாக் ஆர்டிஃபேக்ட் என்னன்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ரேரான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கிடைக்குதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போதைக்கு இதை ரிப்போர்ட் பண்ணலாம். இவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டு இருக்கும் போது யாரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினை சொல்றா. ஏய் யோக்கு நீயும் எனக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சைமன் அங்க வந்து நிக்கவும் எப்படியோ நீங்க வரப்போறேன்னா எங்க கூடயே வந்திருக்கலாமே அப்படின்னு சைமன் கேட்கவும் கிங்டமோட ஃபார்மல் மிஷன்ல நான் இங்க வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஐயோ பாபன் எங்க கூட சேர்த்துக்கிடலாம்னு வந்தா ஓவரா பேசுறேன்னு அவங்க சொல்லவும் நம்ம ஒரே ஜாபுக்கு தான் வந்திருக்கோம், நம்ம அலைன்ஸ் மேக் பண்ணலாம்,
ஸ்ட்ரீமிங் டேட்டாவையும் நீ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சைமன் கேட்கறான். நான் எதுக்கு வாங்க கூட அலைன்ஸ் வச்சுக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களை மாதிரி லோலி சீராங் பார்ட்டியை நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் சந்தோஷப்படுவியா அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. பிரச்சனை போகுதே அப்படின்னு சொல்லி மக்களும் இதை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாங்க தான் ஏ ரேங்க் பார்ட்டி ரிப்போர்ட் நாங்க பண்ணாதான் கரெக்டா இருக்கும் டேட்டாவை கூட சைமன் கேட்டா இது உங்களுக்கே ஓவரா தெரியலன்னு சில்க் கேட்கறா. ஒரு டார்க் எல்ஃபை எங்களை எதிர்த்து பேசுறியா விக்கெட் கார்டை கும்பிடுற நீ வாய் பேசாத அப்படின்னு கமிலியா சொல்றா. நான் யோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த டார்க் எல்ஃபுக்கு குறுக்க வந்தா அப்படின்னு சைமனும் திட்டுறான். செல்க் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இதுக்கு மேல ஏதாச்சும் பேசணும்னா அவ்வளவுதான் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். என்னாலும் சரி நான் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பார்ட்டியை கூட்டிட்டு கிளம்புறான். கண்டிப்பா இது பெரிய ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு மக்கள்லாம் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல பாத்துட்டு இருக்காங்க. 2 நாள் கழிச்சு தண்டர் பைக் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்களோட ஸ்பான்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எல்ஃப் யூனியன் கவுன்சில்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அட்வென்ச்சர்ஸ் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் சொன்னா அந்த சி ரேங்க் பார்ட்டி எங்களை இன்சல்ட் பண்ணிருக்காங்க ஏமல என்ன தப்பு இருக்குன்னு சைமன் கேட்கறான். அந்த டார்க் எல்ஃபா மத்தவங்களுக்கு தான் ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவன் மூஞ்சிலே ஒரு குத்துறாரு. நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு கில் மாஸ்டர் செம டென்ஷன் ஆகுறாரு. இங்கு டைரக்டா அனுப்பின ஒரு பார்ட்டியை நீ இன்சல்ட் பண்ணது கிங்டம்ல இருக்கிறவங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி ஒன்னு இந்த கிங்டம் விட்டு வெளியே அனுப்ப சான்ஸ் இருக்கா? அது போக டார்க் எல்ஃப்னு சொல்லி எல்ஃபை கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருக்க. உன்னால எல்ஃப் கிங்டம்க்கும் நமக்கும் பிரச்சனையே வர வாய்ப்பு இருக்கு. அட்வென்ச்சரரா நீ உன் குவாலிஃபிகேஷனை இழக்காம இருக்கணும்னா ஒழுங்கா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னா அக்ரோபாட்டிக் டார்க்னஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை எங்களால தான் அதை பண்ண முடியும். அந்த சி ரேங்க் பார்ட்டியால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா உன் தண்டர் பைக் ஒன்றும் தேவையில்ல உன்னை விட க்ளோவர் சூப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அட்வென்ச்சரரா கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன்னா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்க பண்ணு அப்படின்னு கில் மாஸ்டர் அனுப்பி வைக்கிறாரு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சைமன் டென்ஷன்ல இருக்கான். சைமன் கவலைப்படாத நானும் உன்னோட ஆளு தான். நம்ம 2 பேரோட காமன் எதிரியும் அந்த யோகன் க்ளோவர் தான். என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பெஸ்ஸியோ வந்து சைமன் கிட்ட பேசுறான். ஐடியா என்னன்னு சொல்ல அப்படின்னு சைமனும் கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ சைமன் பார்ட்டி கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ கிட்ட வம்பளத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அவங்க பண்றது தப்பு அப்படிங்கிறது சைமனோட பார்ட்டிக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ அந்த பெஸ்ஸியோவும் சைமன் கூட சேர்ந்துக்கிட்டே ஏதோ பண்ண போறான். என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.